வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி வழங்கப்படவில்லை. ONGC நிறுவனம் விளக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். நெடுவாசல் போராட்டம், நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இனி வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய இந்தியாவில் சங் பரிவார் அமைப்புகள்தான் மிகப்பெரிய தேச விரோத சக்திகள் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேச விரோத சக்திகள் எந்த விதத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தற்போதைய சூழலில் சங் பரிவார் அமைப்புகள்தான் மிகப்பெரிய தேச விரோத சக்திகள் என கூறியுள்ள மார்க்கண்டேய கட்சு, நாட்டு மக்களை மதத்தின் பேரில் பிரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலையை கொண்டு வருபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அளிக்கப்படும் என அறிவித்த RSS தலைவருக்கு அம்மாநில மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ட்விட்டர் மற்றும் முகநூலில் கருத்துக்களை பகிர்ந்து வரும் கேரள மக்கள், மத்திய பிரதேசத்தில் கழிவறைகளை கட்டுங்கள், பின்னர் பினராயி விஜயன் தலைக்கு 1 கோடி ரூபாய் அளிக்கலாம் என பதிவிட்டு வருகின்றனர். அதிலும் சிலர் ஒருபடி மேலாக சென்று மத்திய பிரதேசத்தில் கழிவறை கட்டுவதற்காக 1 ரூபாய் வீதம் நன்கொடை அளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். தொடர் பதிவுகளால் கிஃப்ட் ஃப்ரம் மகாபலி என்ற ஹேஷ்டேக் உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்துள்ள குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேற்றிரவு சென்னை விமான நிலையம் வந்தடைந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நிதியமைச்சர் ஜெயக்குமார், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை தலைவர் TK ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு சென்ற குடியரசுத் தலைவர் தாம்பரம் விமானப்பட தளத்தில் இன்று நடைபெறும் விழாவில் கலந்து கொள்கிறார். ராணுவம் மற்றும் விமானப்படையில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கும் பிரணாப் முகர்ஜி அதன் பிறகு அடையாறில் நடைபெறும் இந்திய பெண்கள் சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 4:30 மணிக்கு நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்தும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் உள்ளாட்சி தேர்தல், நீட் தேர்வு, காவிரி நீர் பிரச்சினை, வறட்சி போன்றவை தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகின்றது. பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு பின்னர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற நிலையில் அவர் தலைமையில் இன்று நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 48 தமிழக மீனவர்களையும் அவர்களது 122 படகுகளையும் உடனே விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாகை மற்றும் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து 2 எந்திர படகுகளில் நேற்று மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததுடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழக அரசுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இதுவரை இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ள 48 மீனவர்கள் 122 படகுகளை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
முல்லை பெரியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கேரள அரசு வாகன நிறுத்தம் அமைப்பது தொடர்பான தேசிய பசுமை தீர்ப்பாய ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிவில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் வாகன நிறுத்தம் அமைக்க தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்காமல் கேரள அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கேரள அரசின் வாகன நிறுத்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிவில் மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டுவது தவறு என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பல் மருத்துவத்துறை உலக அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள வாய் முகம் தொடர்பான அறுவை சிகிச்சை கருத்தரங்கை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்பு பல் மருத்துவத்துறையில் 50 ஆண்டுகளாக சிறந்து விளங்கும் மருத்துவர்களுக்கு அவர் நினைவு பரிசுகளை வழங்கினார். அப்போது தமிழக பல் மருத்துவத்துறை உலக அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த அமைச்சர், தென் மாவட்டத்தில் விரைவில் மேலும் ஒரு அரசு பல் மருத்துவமனை திறக்க இருப்பதாக கூறினார். அதனால்தான் நம்முடைய எந்த மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரியிலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய அரசு பல் மருத்துவக் கல்லூரி இந்த துறைக்கென ஒரு 30 ஹாஸ்பிட்டல் அண்ட் வெல் எக்யூப்டு லேப் என்ற வகையில் செப்பரேட் ஓட்டி என்ற வகையில் மிக சிறப்பாக இந்த துறை இயங்கி வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு திட்டமிடப்படி நடைபெறும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆசிரியர் நியமனமானது வெயிட்டேஜ் அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் என தெரிவித்தார். இது தொடர்பாக வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்கள் கொடுக்கும் கோரிக்கைகள் துறை மூலம் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிடும் வரை போராட்டம் நீடிக்கும் என நெடுவாசல் போராட்ட குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டம் 16வது நாளாக தொடர்கிறது. இந்நிலையில் முதலமைச்சரை நேற்று முன்தினம் சந்தித்த போராட்ட குழுவினர் போராட்டத்தை தொடர்வதா அல்லது கைவிடுவதா என்பது குறித்து நேற்று ஆலோசனையை மேற்கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் போராட்டத்தை கைவிடுவதில்லை என முடிவெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிடும் வரை போராட்டம் நீடிக்கும் என நெடுவாசல் போராட்ட குழுவினர் திட்டவட்டமாக அறிவித்தனர். இந்த போராட்டமானது அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவானது. இந்த போராட்டமானது தொடர வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. இங்கே இருக்க போராட்டங்களும் இங்கே இருக்கவங்க தான். அதனால் இந்த போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே போவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சில வதந்திகள் சிலர் பரப்புறது ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இங்கே இருக்கவங்க தான் போராட்டக்குழு. போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெறும். மத்திய அரசு இந்த போராட்டத்தை கைவிட்டோம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்கும் இங்கே இருக்க மக்கள், சுற்றுவட்டார மக்கள் யாருக்கும் எந்த ஒரு கருத்தும் கிடையாது. இதுதான் ஒரே தீர்வு, ஒரே முடிவு தான். போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். தமிழகத்தில் மீத்தேன், ஷேல் எரிவாயு, கெயில், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற நுழைவாயில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். அப்போது மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து முழக்கம் எழுப்பிய வழக்கறிஞர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் திட்டங்களை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தனர். மத்திய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத, தமிழக விரோத செயல்களிலே ஈடுபட்டு வரும் மத்திய அரசு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் ஓட ஓட விரட்டி இந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்ட ஒப்பந்தம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என ONGC நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெடுவாசல் திட்டத்திற்கும் ONGC நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஷேல், மீத்தேன் உள்ளிட்ட எரிவாயுவை எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் தாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதற்குரிய ஒப்பந்தம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களால் வேளாண்மைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டதில்லை எனவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ள ONGC,
நாட்டின் வளர்ச்சிக்கு பணியாற்ற உறுதி பூண்டிருக்கும் தங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. விவசாயிகள் தற்கொலை பிரச்சினை, குடிநீர் பஞ்சம் போன்றவைகளை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பன்னீர்செல்வமும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் போட்டி போடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற அக்கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 2G வழக்கை மறந்துவிட்டு அதிமுகவின் ஊழல் குறித்து திமுக செயல் தலைவர் மு. ஸ்டாலின் பேசுவது நகைப்புக்குரியது என விமர்சித்தார். கிரானைட் ஊழலில் பல லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை பயன்படுத்தி கொல்லைப்புறம் வழியாக ஆட்சியை பிடிக்க பாஜக முயல்வதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் சாடினார். நியாய விலை கடையில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாட்டை கண்டித்து வரும் 6ஆம் தேதி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக அரசு விவசாயிகள் பிரச்சினையை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கரும்புக்கான நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்கியும் உரியவர்களுக்கு மாநில அரசு வழங்கவில்லை என அவர் சாடினார். தமிழகத்தில் நியாய விலை கடையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறிய தமிழிசை, இது தொடர்பாக அமைச்சர் காமராஜ் உண்மைக்கு மாறான கருத்தை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். புழுங்கல் அரிசி மட்டும்தான் இருந்தது, பாமாயில் இல்ல, பருப்பு வகைகள் இல்ல. இருந்த பருப்புல ஒரு பாக்கெட் எடுத்து பார்க்கறேன், அது கொண்ட கடலையா வண்டு கடலையான்னு எனக்கு தெரியல. வண்டு தொலைச்ச கடலையா இருந்தது. அதுல பேக்கேஜ் டேட்டும் இல்ல, காலாவதி டேட்டும் இல்ல. ஆக நேரடியா பார்த்து சொல்றேன். அப்போ பக்கத்துல இருந்து சாமான் வாங்கிட்டு இருந்த ஒரு அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க 2 மாசமா எங்களுக்கு பொருள் கிடைக்கல. ஏன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க டெண்டர் விடுதலை ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னாங்க. அதான் நான் சொன்னேன், டெண்டர்ல பிரச்சனையா, டெம்பரரி முதல்வர்கள் மாறிக்கொண்டிருப்பதனால் பிரச்சனையா நான் கேட்டேன். அதனால ரேஷன் பொருட்களில் அது அபரிதமாக கிடைக்கிறது, தட்டுப்பாடின்றி கிடைக்கிறது என்பது தவறான செய்தி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி விரைவில் நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 1985ஆம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பதிவு செய்த நீதிபதி இந்திரா பானர்ஜி 2002ஆம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதனை அடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் நியமனம் செய்யப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த SK கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதால் தற்போது உயர்நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியாக குலுவாடி G. ரமேஷ் உள்ளார். எனவே காலியாக உள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இந்திரா விரைவில் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான பரிந்துரையை கொலிஜியம் குழு விரைவில் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னை மெரினா கலவரத்தில் காயமடைந்த இந்திய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் இந்திய மாணவர் சங்க மாநில தலைவர் மாரியப்பன் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதில் சங்க உறுப்பினர்களான தீபக், சந்திரகாந்த், கணேஷ்குமார், விஜயகுமார் உள்ளிட்டோர் பலத்த காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கலவரத்தில் காயமடைந்த மாணவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை அரசு வழங்குவதுடன் தடியடி நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி CT செல்வம், இது தொடர்பான சில வழக்குகள் மீது ஏற்கனவே விசாரணை நடந்து வருவதாகவும் அந்த வழக்குகள் மீதான விசாரணை நடைபெறும் போது இந்த வழக்கையும் விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். நடிகர் தனுஷை உரிமை கோரும் மேலூர் தம்பதி DNA பரிசோதனைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நடிகர் தனுஷ் தங்களுடைய மகன் என கதிரேசன் மீனாட்சி தம்பதி மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் தனுஷின் தந்தை இயக்குனர் கஸ்தூரி ராஜா மற்றும் மேலூர் தம்பதி அளித்த சான்றிதழ்களில் உள்ள உடல் அடையாளங்களை சரிபார்க்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தனுஷுக்கு DNA சோதனை நடத்திட வேண்டும் என கதிரேசன் மீனாட்சி தம்பதி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணையை 4 வார காலத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேப்பிள் இந்தியா அமைப்பு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் திருத்தப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி கொலை மற்றும் கற்பழிப்பு வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 2 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவான ஏராளமான வழக்குகள் முடிக்கப்படாமலேயே நிலுவையில் உள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அரசின் அலட்சியத்தால் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஹுலுவாடி ஜி ரமேஷ் மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு வழக்கு விசாரணையை 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர். கேரளாவில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக தமிழக கேரள எல்லையில் உள்ள ஆரியங்காவு பாலருவி மூடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து பல்வேறு பகுதிகளிலும் குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இதேபோல் அண்டை மாநிலமான கேரளாவிலும் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவில் உள்ள சுற்றுலா தலமான பாலருவி மூடப்பட்டுள்ளது. வரவுள்ள கோடை காலத்தில் அருவியில் தண்ணீர் குடிக்க வனவிலங்குகள் வரக்கூடும் என்பதால் அருவி மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பணகுடியில் கோடையை தாங்கி செழித்து வளரும் நெற்பயிர்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் இயற்கை விவசாய முறைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பரிவிரி சூரியன் குளத்து பாசன பரப்பில் சில விவசாயிகள் இயற்கை வழிமுறைகளை பின்பற்றி பாரம்பரிய நெற்பயிர்களான சீரக சம்பா, கிச்சிலி சம்பா உள்ளிட்டவைகளை விளைவித்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நெற்பயிர்கள் அதிக கோடையை தாங்கி வளரும் திறன் கொண்டவை. மேலும் பல்வேறு மருத்துவ குணங்களையும் இந்த நெற்பயிர்கள் கொண்டுள்ளன. முற்றிலும் இயற்கை முறையில் மேற்கொள்ளப்படும் விவசாய முறையால் அதிக மகசூல் மற்றும் கூடுதல் லாபம் கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் இதுபோன்ற பாரம்பரிய நெற்பயிர்களை உற்பத்தி செய்து பயன்பெற வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். ஒரு 300 ml பஞ்சகவியாவுக்கு 10 லிட்டர் தண்ணி விட்டு நஞ்சைகளுக்கு வாழை மரத்துக்கு தென்னை மரத்துக்கு அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா ஒரு அது நஞ்சைக்கு அடிக்கிறோன்னா ஒரு 3 வாட்டியை கொடுத்தீங்கன்னா இடையில கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா அதிகமான உற்பத்தியை பெருக்கி கொடுத்துரும். நோய் கிடையாது, ஒரு வெங்கிறது எடுக்க முடியாது என் பயத்தில் இது அடிக்க போய். அதனால் இப்போ பயிரும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. தண்ணி தான் காணாது, கண்ணி கொஞ்சம் 8 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தண்ணி பாய். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் நிலத்தடி நீர் தனியார் ஆலைக்கு எடுத்துச் செல்லப்படுவதை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கீழத்தட்டாப்பாறை புதிய முத்தூர் சாலையில் உள்ள புதுக்கோட்டை கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஆலைக்கு புதுக்கோட்டையில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனால் கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் புதிய முத்தூர் புதுக்கோட்டை சாலையில் 30க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு திருவிழாவிற்கு நாட்டு படகுகளில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகம் முன்பு நாட்டுப்படகு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வரும் 11, 12ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. கச்சத்தீவு விழாவுக்கு செல்ல மொத்தம் 120 விசை படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கச்சத்தீவுக்கு செல்ல நாட்டு படகுகளுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என பாரம்பரிய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி ராமேஸ்வரம் நாட்டுப்படகு மீனவர்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒரு ஏழை மீனவர் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் விசைப்படகுகளுக்கு கொடுத்து திருவிழாவுக்கு போகுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே சூழ்நிலையில் நாட்டுப்படகுல நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டு 10 பேர் 15 பேர் நாங்கள் போயிடுவோம் பாதுகாப்பான முறையில். ஆனால் இந்த கோரிக்கை அரசுகிட்ட சொன்னால், ஆனால் வருமானத்தை கணக்கில் கொண்டு இந்த அரசாங்கம் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் மொத்தமாக என்ன செய்கிறோம், முற்றுகிட்டு கோரிக்கை மனு அளித்திருக்கோம். அது சம்மந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். தஞ்சை பெரிய கோவிலில் நாட்டியாஞ்சலி விழா பரதநாட்டிய நடனத்துடன் நிறைவடைந்தது.
தஞ்சை பெரிய கோவிலின் நந்தி மண்டபத்தில் நாட்டியாஞ்சலி விழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. 7 நாட்களாக நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். விழாவின் இறுதி நாளான நேற்று பெங்களூரு, நந்தி மற்றும் சென்னை பரதநாட்டிய குழுவினரின் பரதநாட்டிய நடனம் அரங்கேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் கண்டு ரசித்தனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்ததாக 7 மணி செய்திகளை வழங்குவார் ராஜலட்சுமி.